இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து முடியவே முடியாது என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இங்கே வசனம் சொல்கிறது, மத்தேயு 18:3 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. இதே வசனத்தை 4 சுவிசேஷத்திலும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யோவான் சுவிசேஷத்தில் மட்டும் சற்று வித்தியாசமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. யோவான் 3:3-5 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இன்றைக்கு இங்க நம்ம கற்றுக்கொண்ட நிறைய காரியங்கள் முடியாது என்று கற்றுக்கொண்டு இருக்கோம். இன்றைக்கு 5வது நாளாக கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு செல்லவே முடியாது. அதுக்கு தான் நம்ம ஆண்டவர் சொல்கிற பாருங்க, மறுபடியும் பிறத்தல். இன்னும் மற்ற சுவிசேஷத்துல குறிப்பிடப்பட்ட பிள்ளைகள் போல ஆகும். பாருங்க, மறுபடியும் பிறத்தலை குறித்து நிக்கோதேமுக்கு கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். அப்போ அவன் சொன்னா, நான் வயது முதிர்ந்த வயதாயிடுச்சு. ஆனா பாருங்க, ஒரு மனிதன் வயது முதிர்ந்த வயது ஆனாலும் அவன் மீண்டும் தாயின் வயிற்றுக்குள்ள சென்று எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் தெரியல, நிக்கோதேமுக்கு தெரியல, மறுபடி பிறத்தல் என்பது என்ன என்று தெரியல. ஆமா, பாருங்க, அங்க போடப்பட்டிருக்குது யோவான் 3:5 இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் சொல்ல. நிக்கோதேமுக்கு பதில் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும்னு சொல்றார். அப்போ நம்ம இங்க அந்த வாசித்த அந்த பகுதியில ஜலம் ஆவின்னொன்னே நமக்குள்ள என்ன என்று சொல்லி கேள்வி எழும்பலாம். பாருங்க, ஜலம்னா ஒரு தண்ணீர் என்று நினைத்து விடக்கூடாது. வசனம் சொல்லுது, எபேசியர் 5:26 நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்க ஆகிறதற்கு கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை நமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்க போடப்பட்டிருக்கு. அப்போ அங்க குறிப்பிடப்பட்ட பகுதியிலே தண்ணீர் என்றால் எதை குறிக்கிறதுனால் கிறிஸ்துவின் வசனத்தை குறிக்கிறது. அப்போ வசனத்தில் நாம் மூழ்கி எழும்போது நாம் மறுபடி பிறக்கப்படுகிறோம் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இதைத்தான் இன்னொரு ஒரு காரியம் சொல்லலாம். இங்கே சமாரியா ஸ்திரீட்டு ஆண்டவர் பேசுகிறார். அவர் ஜீவ தண்ணீரை குறித்து சொல்கிறார். அப்போ தண்ணீர் என்றால் அவருக்குள் இருக்கும் வசனத்தை குறிப்பிடப்படுகிறது. பாருங்க, இன்னும் பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10:4 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்திருக்கிறார்கள். எப்படி என்றால் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த ஞான பானம் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா முதலாவது ஆண்டவருடைய வசனத்திலே நாம் மூழ்கி அந்த வசனத்திலே மூழ்கி எழுந்திருக்க வேண்டும். அப்படி எழுந்திருக்கும் போது நாம் மறுபடி பிறந்து விடும். 2வது அக்கினி, அதாவது ஆவி. அங்க போடப்பட்டிருக்குது ஜலத்தினாலும் ஆவியினாலும். ஆவி என்று சொன்னால் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்குது. பேதுரு 1:6-7 இனி நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமாய் இருந்தால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகின்ற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும்.
அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களில் புகழ்ச்சி கனம் மகிமை உண்டாகும் என்று சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கப்போ, வசனம் என்னும் தண்ணீரில் மூழ்கி எழுந்த நாம் அக்கினியினால சோதிக்கப்பட வேண்டும். அப்போ ஒரு பொன் சோதிக்கப்படும், அக்கினியினால சோதிக்கப்படுது. அது அந்த சோதனையில வெற்றி பெற்று அது புகழ்ச்சி மகிழ்ச்சி கனமை பெற்றுக்கொள்வது போல நாம் அக்கினின்னா நெருப்பு என்று நினைக்க கூடாது. விசுவாசங்கிற அக்கினியில நாம் சோதிக்கப்படும் போது நாம் புதிதாக பிறக்கிறோம். பாருங்க பிரியமானவர்கள், இன்றைக்கு இந்த அக்கினி என்னும் விசுவாச சோதனையிலே நாம் புடமிடப்பட்டு இருக்கிறோம். மறுபடியும் பிறக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பரலோக ராஜ்யத்துல நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்ம எல்லாரும் பிரயாசப்படுறோம், அதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் ஜலத்தினாலும் அவன் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கும். அப்போ ஜலம் கர்த்தருடைய வசனம், ஆவி அக்கினியினால் சோதிக்கப்படுதல், வசனத்துல விசுவாசத்தின் சோதனை. இன்றைக்கு ஆண்டுடைய வசனத்தை நாம் உட்கொண்டு விசுவாசத்துல நாம் நிலைத்திருக்கும் போது அந்த ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற ஒரு தன்மை நமக்கு கர்த்தர் கட்டளையிடும். மனம் திரும்புகின்ற காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இன்றைக்கு நான் மறுபடி பிறக்கணும்னா வசனத்துல மூழ்கி எழும்பி அக்கினியினால நான் சோதிக்கப்பட்டு விசுவாசத்துல நான் நிலைத்திருக்கணும். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பிதாவே, ஸ்தோத்திரிக்க எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு மறுபடி பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி இங்கே நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. எங்க வாழ்க்கையிலே நாங்கள் கூட சப்பா மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவத்தை தாங்க. அதற்கு நாங்கள் வேதத்தை வாசிக்க விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுங்க. துதிகன மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை